பவுண்டரி செட் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன். கட்டாயமா இல்லை, ஏன் பவுண்டரி செட் பண்ணோம்? நம்ம பிறந்தப்போ பவுண்டரிஸோட பிறந்தோம். நம்ம சிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27 சாட் எக்ஸாம் எழுதினா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. சிஎஸ்சி MCR Pure Cotton Club formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. எனக்கே தெரியாது சம்டைம்ஸ் என் மேலே ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் செமிஸ்டரில் போனப்போ இந்த சாண்டி ஹரிக்கேன் வந்தது. ஸோ மை ஹவுஸ் அண்ட் ஆல் வாஸ் காட் ஃப்ளட்டட் அண்ட் இட் வாஸ் அ வெரி டஃப் டைம் பிகாஸ் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி டிஸ்பிளேஸ்ட். ஐயோ நான் நடிக்கவே இல்லையே, நான் அசிங்கமாக நடிச்சிருக்கேனே. அப்போ தான் நான் ஆக்சுவலி நிறைய நடிப்பு கற்றுண்டேன். திஸ் இஸ் அட் த பீக் ஆஃப் மை சினிமேட்டிக் கரியர். ஐ டிசைடட் இந்த டிசிஷன் எடுத்து நான் கிளம்பி போகலான்னு போயிட்டேன். என் அப்பா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் என் அம்மா அப்பாவை சேர்ந்து இருந்து பழகினாங்க. ஃபிசிக்கல் இன்டிமசி கொஞ்சமாவது அட்லீஸ்ட் தான் இருக்கும். ஸோ யூ கான்ட் லைக் யூனோ ஃபார் த சேக் ஆஃப் இட். பட் நிறைய டிட்டிலேட் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன அவன் கட்டிக்கிடுச்சு இங்கே படிக்கலாமா அங்கே படிக்கலாமா, பட் பண்ணச்சே யூ ஷுட் ஃபீல் தட் அ ஹஸ்பண்ட் இஸ் ஹக்கிங் அ வைஃப். பார்ட்னரை மீட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் டைம் அப்பா கிடச்சிட்டாப்பா. ஐ மேட் ஷோர் லைக் ஐ பர்சியூட் இம் இன் 24 hours. We were like, okay, we are dating. In 48 hours, we decided we'll get married. கலாட்டாவோட இந்த பாட்காஸ்ட்ல இன்னைக்கு என் கூட த மோஸ்ட் சார்மிங் பத்ம பிரியா இருக்காங்க. வணக்கம். ஹாய். வணக்கம் தாரா, எப்படி இருக்கீங்க? பர்ஃபெக்ட். கொஞ்ச நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமாம், வருஷம் ஆச்சு. ஆமாம், அப்படி நான் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லிக்கலாம். என்ன நடந்துட்டு இருக்கு? வாட்ஸ் ஹேப்பனிங் இன் லைஃப்? கொஞ்சம் கோவிட் டைமில் படங்களில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ சொல்லுங்கள். ஐ டுக் அ வெரி ஸ்பெசிஃபிக் பிரேக். ஏன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு லைஃப் தானே. ஸோ எனக்கு படிக்கவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ டுக் அ பிரேக் டு ஸ்டடி அப்ராட். ஸோ ஐ வென்ட் டு ஸ்டடி இன் நியூயார்க் யூனிவர்சிட்டி டு டூ மை மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். திஸ் இஸ் அட் த பீக் ஆஃப் மை சினிமேட்டிக் கரியர். ஐ டிசைடட் இந்த டிசிஷன் எடுத்து நான் கிளம்பி போகலான்னு போயிட்டேன். And I had so much fun. I can't imagine my life without that experience. படிக்க போனேன், அதுக்கு நடுவில் ஒரு பார்ட்னரும் கிடச்சிட்டா, நடுவில் கல்யாணமும் நடந்தது. But that's not why I took a break. I mean I took a break to study. When I finished my studies, when I came back, I started working with a non-profit, proper 9 to 5 job. For 2 years. ஆமாம், டெல்லியில் சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச்னு கம்ப்ளீட்லி பப்ளிக் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆமாம். அண்ட் தென் ஐ ஜாயின் another non-profit. எனக்கு சரி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நான் மேத்ஸ்லாம் நல்லா பண்ணுறேன், ஃபைனான்ஸ்லாம் நல்லா பண்ணுறேன், பட் ஐ wanted to come back to the art space. Then I joined another non-profit which was documenting everything related to arts, culture and histories of India. The பேர் Sahapedia. And then it's only in the last 1 or 2 years that, especially in the last 6 months, that I said, okay, seri nadika aramikalam. It's like they say this, no, it's a very popular saying that if you love something, let it free. If it belongs to you, it will come back. I still remember in NYU first semesterல போனப்போ இந்த சாண்டி ஹரிக்கேன் வந்தது. So my house and all was got flooded and it was a very tough time because I was completely displaced. And that time it was so bad. So the only way I survived through all of that was imagine that I was an actor leading the life of a displaced person. It was not easy, but it helped me go through that period. ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அது ஒன்று இருக்குல்ல. இப்போ தான் ஐ திங்க் ஆக்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணுறாங்க. ஸ்ருதி ஹாசன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, என்னோட பாம்பே வீடு நான் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இஎம்ஐ ப்ராப்ளம்ஸ்லாம் ஆக்டர்ஸ்க்கு இருக்குது, அவங்களுக்கும் நம்மளோட இது ஆனால் ஒன்று டிஃப்ரெண்ட் லெவல் இருக்குது அப்படிங்கிற அந்த ரிலேட்டபிலிட்டி ஆஃப்லெட் தான் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குன்றதுனால அந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும்போது தானே நம்ம நிறைய டெசிஷன்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக எடுக்க முடியும். கரெக்ட். நோ அது கரெக்ட் தான். இதோட கிரெடிட் நான் என் அம்மா அப்பாவுக்கு தரணும். நான் இதுக்கு எடுத்துக்கவே முடியாது. நான் 12 வயசுலேருந்து ஐ ஸ்டார்டட் ஏர்னிங். யா அண்ட் என்னை பொறுத்த வரையும் ஐ டோன்ட் திங்க் பீப்புள் ஷுட் ஓன் ஹவுசஸ். ஐ எம் அ ஃபைனான்ஸ் பர்சன். இட்ஸ் த ஃபைனான்ஷியலி மோஸ்ட் ஸ்டூபிட் டிசிஷன் எனிபடி கேன் மேக். அஃப்கோர்ஸ் நம்ம ஆசையை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம்.
நோ ஐ மீன் even my own parents இப்போ அந்த காலத்துலலாம் அவங்களுக்குலாம் ஒரு வீடு கட்டிட்டானா என் அப்பாவே கேட்டாங்க they feel they are sorted for life ஏன்னா land and house was your most important என்னோட most of my investments are nothing to do with physical properties. ஓகே ஸோ என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? I mostly invest in the market. And எனக்கு ஐ கீப் அ பேலன்ஸ் ஆஃப் போத். நான் எம்பிஏ ஃபைனான்ஸ் படிச்சிருக்கேன். என் அப்பாவே நானே என் அம்மா அப்பா அவங்க வீடு செல் பண்ணிச்சு பிகாஸ் ரியல் எஸ்டேட் இஸ் அ டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஆல் டுகெதர். எவ்வளோக்கு எவ்வளோ வரைக்கும் நீங்கள் எனக்கு லைபிலிட்டிஸும் அசெட்ஸும் கிடையாது. நான் கட்டாயமாக எனக்கு லைபிலிட்டிஸில் ஃபெய்த்தே கிடையாது. நான் போய் படித்தப்போ கூட லைக் ஸோ மேஜர் எக்ஸ்பென்சஸ் லைக் ஃபார் ஹெல்த் எக்ஸெட்ரா ஐ கீப் லைக் அ செப்ரேட் திங். பட் இதோட ஃபுல்லாகவே என் அம்மா அப்பாவுக்கு தான் கிரெடிட் தரணும். ஒன்று என்னென்னா நான் ரொம்ப சின்ன வயசுலேயே ஐ ஸ்டார்டட் வரிங் மணி. என்னோட டான்ஸோட எக்ஸ்பென்சஸ்லாம் கூட என் அம்மா அப்பா ஆஃப்டர் சம் பாயிண்ட் அவங்களுக்கு தரணும்னு அவசியமே இல்லை. நான் ஸ்காலர்ஷிப்லாம் கிடச்சி நான் ரொம்ப பெரிய ரிச் ஃபேமிலியிலலாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலி வி வர் ஃப்ரம் ஆக்சுவல் ரியல் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்களே, இப்போ மிடில் கிளாஸ்லாம் கிடையாது. மை ஃபாதர் வாஸ் இந்த ஆர்மி. பாவம் 2 ஹவுஸ் ஹோல்டு எப்போதும் இருந்தது. ஏன்னா அம்மா அப்பா எப்பாவது எனக்கு 9th கிளாஸ்னால் என் அண்ணாக்கு 10th கிளாஸு அந்த இதுலேயே ஒரு அவுட் ஆஃப் த 20 years of their marriage 20 வருஷத்து மேரேஜில் அவங்க they would have probably stayed together for about ஒரு 5-7 years. என் அப்பா ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் தான் என் அம்மா அப்பாவே சேர்ந்து இருந்து பழகினாங்க. the one thing that my father said very clearly, எனக்கு அப்போலாம் நம்ம ஃபெமினா மிஸ் இந்தியாவில் போய் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னப்பா சொன்னால், நீ என்ன வேணால் பண்ணு, நீ உன்னோட கிராஜுவேஷன் முடிச்சுட்டு you become independent. So நான் சினிமா என்டர் பண்ணிச்சு I was already and I had a lot of age advantage because அந்த காலத்தில் you could like do double promotion. I was smart in education. I mean எனக்கு நல்லா பிடிச்சே படிப்பேன். நான் NYU போனதும் I was like I'm a very curious child. I love curiosity. நீங்கள் GRE எழுதி அப்படிதான்? ஆமாம்மா, டோஃபெல்லாம் எழுதி அப்புறம் திருப்பி படிக்க கஷ்டமா இல்லையா? GRE டோஃபெல்லாம் நான் எப்போ எழுதினேன்? 2014 எழுதினேன்ப்பா. ஸோ கட்டாயமாக ஐ லவ் ஸ்டடிங் அண்ட் ஐ லவ் யூனிவர்சிட்டி லைஃப்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி என்னோட பார்ட்னரும் அந்த மாதிரி தான். சான்ஸ் கிடச்சா இப்போ நம்ம போயிடுவோம் ஏதாவது காலேஜுக்கு. ஜெண்டர் டிஃப்ரென்ஸுங்கிறது சுத்தமாக கிடையாது. ஜெண்டர்னா நம்ம கேட்டதே கிடையாது. எங்கே ஃபஸ்ட்டு அதை ஃபீல் பண்ணீங்க, ஓ ஓகே இப்படி ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது போல இருக்கு இந்த உலகத்தில் அப்படிங்கிறது? ஐ திங்க் இன் காலேஜ். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் அண்ட் ஆல் தட். பசங்கள்லாம் ரொம்ப பண்ணுவாங்களே அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, தி ஸ்டார்ட் ஈவ் டீசிங் தட் மோர் எவிடென்ட்லி. ஜென்ரலாக ஈவ் டீசிங்னா என்ன, லைன் அடிப்பாங்க லைன். ஆனால் என்னை பார்த்தா நான் ரொம்ப பயப்படுவாங்க, எனக்கு தெரியாது ஏன்னு. செம்ம பர்சனாலிட்டினா வருவேன், அப்படியே ஸ்மார்ட்டாக வருவேன். ஸோ தேர் ஆல் லைக் நவ் வி ஆல் ஹேவ் வாட்ஸ்அப் குரூப், வி ஆல் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிபடி இஸ் வெல் செட்டில்ட் அண்ட் ஆல் தட். பட் தட்ஸ் when you realize maybe there is something called gender difference. ஏன்னா நான் when I was growing up also நம்ம ஆர்மி எஸ்பெஷலி கூட்டத்துலலாம் ஸ்டே ஓவர்ஸ் நைட் ஓவர்ஸ்லாம் ரொம்ப சாதாரணம். நம்ம படிக்கிறதுக்குலாம் we can stay with our male friends. எனக்கு நிறைய மேல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இப்போ. I have a lot of male friends. very I really like அவங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுட்டுருக்கேன் நான். ஸோ ரொம்ப சர்வசாதாரணம் ஸ்விம்மிங் பூலில் போகிறது, மேல் ஃப்ரெண்டோட வீட்டில் ஓவர் நைட் இருக்கிறது, படிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். I think it's only in college I started realizing you're also growing, no? Like hormonally also you're growing, you're also getting attracted to boys. So I think it's a two-way process. That's when you realize, oh, maybe. That's when you start scratching the surface. Yes. Okay. So ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஜெண்டர்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறது. அப்புறம் ஜெண்டர் ஓகே இந்த டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. பேட்ரியார்க்கியோட தாக்கம் இருந்ததா காலேஜில்? இல்லைம்மா, இல்லை பொதுவாகவே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பார்ட்டில் அது இருக்குதானே இருக்குது. இது இந்த மாதிரி இஃப் யூ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இஃப் யூ கோ டு அ பேங்க், இப்போ நான் கிரெடிட் கார்டு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்னேன் ஐ வாண்ட் சப்ளிமெண்ட்ரி கார்டுன்னு கேட்டேன். சப்ளிமெண்ட்ரி கார்டுன்னு கேட்டானா அவங்க சரி யார் பேரில் ஒன்று ஐயோ மேரிட்னு கேட்டாங்க. ஆமாம் ஐ வாண்ட் எனக்கு ஒரு என்னோட பார்ட்னருக்கும் வேணும், என் அப்பாவுக்கும் வேணும். அது எப்படி பார்ட்னருக்கு அப்பாவுக்கு தர முடியும்? பிளட் ரிலேஷன் மட்டும் தான் தர முடியும்னு சொல்லுவாங்க. யூ கேன் கோ அண்ட் செக். ஸோ நம்ம லாஸ் எல்லாமே ஹேவ் பீன் பேஸ்ட் ஆன் அ பேட்ரியார்க்கல் சிஸ்டம். ஐ டோன்ட் நோ இதோட ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு அவ்வளோ தெரியாது. இட்ஸ் சம்திங் விச் இஸ் வர்த் ஸ்டடிங். இது பிரிட்டனா நம்ம லீகல் சிஸ்டம் எல்லாமே பிரிட்டிஷர்ஸ்லேருந்து வந்திருக்கு. தே ஆர் ஆல்சோ பேட்ரியார்க்கல். எவ்வளோ வருஷம் பின்னாடியிலேருந்து நம்ம நாட்டில் பேட்ரியார்க்கி ஃபாலோ ஆகிட்டுருக்கு நமக்கு தெரியாது. ஸோ டே டு டே லைஃப்பில் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். நம்ம ஒரு கார்
கார் டீலர்ஷிப்குள்ளே போனான்னா நானும் இருப்பேன், என் அப்பாவும் இருப்பா வச்சுங்களேன். என்கிட்ட பேசவே மாட்டாங்க. நான் தான் காசு தருவேன், பட் அவங்க என்கிட்ட பேசவே மாட்டாங்க. என் அப்பாவுக்கு தான் பேசுவேன். ஸோ இட்ஸ் ஈவன் நவ் ஐ எம் சேயிங் இன் டெல்லி. ஸோ when I go to buy a car, if I am accompanied by a guy, யாருக்குன்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இன் ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட் நம்ம இப்போ சொல்கிறோமே நிறைய ஃபீமேல் என்ன சொல்கிறாங்க, we see women all around. ஆனாலும் I think these are all very so much part of our lives, we don't think it's an issue also. So I think the nudges are there in every workplace. Cinema மட்டும் இல்லை, those nudges are there everywhere. ஸோ இந்த இதில் தானே இந்த பேட்ரியார்கி ஓகே நாங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் எங்கேயோ சம்வேர் இருக்கிறதுனால சிலப்போ வந்து இந்த விமன் ஆப்ரேஷன் வந்து அதுக்கான ஒரு ஸ்பேஸாக வந்து இருக்குல்ல. இதெல்லாம் நீங்கள் லைக் நம்ம ஒரு வேற ஒரு உலகத்தில் இருந்திருப்போம், ரியலாக அந்த வேர்ல்டுக்கு வரும்போது இவ்வளோ விஷயம் இருக்கா, இதெல்லாம் வந்து உமன் அப்ரெஷன் தானா அப்படின்னே தெரியாமல் இருக்கும். சிலப்போ வந்து இந்த வேர்பல் ஹராஸ்மெண்ட் நம்ம தினந்தோறும் கடந்து வர வேண்டியதாக இருக்கும். இல்லை இதெல்லாம் வந்து ஹராஸ்மெண்ட் கீழே வருமா, இதெல்லாம் வாஸ் ஐ பீன் ஹராஸ்ட், இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கா? இல்லை சுற்றி நடக்கிறத பார்க்கும்போது கேள்விகளாக வந்திருக்கா உங்களுக்கு? See, it's a very big conversation. So, to address all of this in one hour conversation, it's very difficult. But I just have to say that in the inequality, எனக்கு புரிஞ்ச வரையும் of seeing the world, நம்ம உலகத்திலேயே தான் நீங்கள் கேட்டல நம்ம ஒரு பபுளில் இருக்கோன்னு. இன்இக்வாலிட்டியும் இந்த oppression is a very big word. Oppression goes to words like slavery அதெல்லாம். ஸோ அந்த வாக்கு அந்த வாக்கு inequality leads to harassment of different kinds னு வச்சுங்களேன். இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன், நான் கார் டீலர் கடைக்கு போகிறேன். if somebody tells me that it feels annoying, no, because நான் காசு சம்பாதிச்சிருக்கேன், எனக்கு கார் போகணுன்னா you should talk to me. ஆனால் you have to always assert yourself. and இது என்னை பொறுத்த வரையும் is not just a gender issue. genderனா நம்ம always we think of women. gender can be man, can be woman. it's also class. இன்னும் கொஞ்சம் நான் அதில் டீட்டெயில்ஸ்க்காக கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, என் கண்ணு முன்னாடி எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஐ வில் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்கிறீங்கள, அதுக்கே ஒரு கரேஜ் வேணும்ல. நிறைய நேரங்களில் நமக்கே ஒன்று நடக்கும்போது நமக்கே வந்து நம்மளால் வி couldn't just stand up for ourselves. அப்புறம் தானே சுற்றி இருக்கிறவங்களுக்கு அடுத்து நம்ம போய் நிற்க முடியும். ஸோ நான் என்னை பொறுத்த வரையும் சொல்கிறேன். அண்ட் பண்ணாதவங்கள அவங்க பண்ணலேன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம சிஸ்டமே அந்த மாதிரி டிசெம்பர் பண்ணி வச்சுருக்கு. ஒன்று நிறைய பேருக்கு இவ்வளோ டிசெம்பர் நம்ம ஆயிருக்கோம், அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், whether it's a poor person, black person, whatever it is, எந்தனால இஷ்யூ ஆனாலும் a lot of people are not even privileged to make that statement. and when I privilege ரொம்ப பெரிய வாக்காக யூஸ் பண்ணல. நம்ம நிறைய வாட்டி அது பேட்ரியார்க்காக இருக்கட்டும், இல்லாட்டி காஸ்டிசமாக இருக்கட்டும், இல்லை கலரிசமாக இருக்கட்டும், என்ன இசமாக இருக்கட்டுமே, என்ன இசமாக இருந்தாலும் நம்ம அந்த இசம்ஸில் அவ்வளோ இருந்து வாழ்ந்து எனக்கே தெரியாது சம்டைம்ஸ் என் மேலே ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்குன்னு. we think this is a way of life. ஸோ பேசாதவங்க இல்லாட்டி தெரியாதனால கூட பேசாமல் இருக்கலாம், தெரிஞ்சாலும் பேச முடியாத ஒரு நிலைமையும் இருக்கலாம். ஸோ we should not judge people. As a society எனக்கு பொறுத்தவரையும் இதுக்கு ஒரு larger perspective, the society should build a system where அந்த மாதிரி ஒரு இஷ்யூவே இல்லாமல் இருக்கணும் என்னை பொறுத்தவரையும். ஸோ we should not judge people who are not able to speak up. என்னை பொறுத்தவரையும் I have been very fortunate. Again, this goes back to my parents. Of course, I am not saying I have been a very curious person. அந்த தந்த ஒரு ஃபவுண்டேஷன் நான் பில்டப் பண்ணியிருக்கேன், அது என்னோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். ஆனால் என் அப்பா was an army officer. He has always, to choose to be in army itself is not an easy thing. அவர் என்ன ஒரு 21 வயசில் he was already at war, right? And to give up your life for somebody else is like a... and அவர் ரொம்ப பெருமையாக தான் சொல்வார், அவர் ரொம்ப பெருசாக அது ஒரு போராட்டமோ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. he is like, this is I believed in it, so I did it. அதே மாதிரி என் அம்மா டான்ஸ்லாம் அவங்கள அலோவ் பண்ணவே மாட்டாங்க வீட்டில் அந்த காலத்தில். and she really wanted to dance, and maybe that's why நான் ஒரு டான்ஸர் ஆகிட்டேனோ என்னமோ. அவங்கள she so much in her, ரொம்ப ஆசையாக இருந்தது அவங்களுக்கு. but she still went, she still went and she tried. அவங்க விதத்தில் in spite of coming from the background that she came, very poor background, she stood up on her feet. She finished she married when she was very young, 19 வயசில். of course my father was also very supportive.
and at that time I'm saying this because I wouldn't say that for my partner. அந்த காலத்தில் to be a supportive husband is a very different thing. இப்போ என்னோட பார்ட்னர் சொன்னா ரொம்ப சப்போர்ட்டிவ்னா அப்படியே அஃப்கோர்ஸ் யூ ஷுட் பி சப்போர்ட்டிவ் வித் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் நாலேஜ். பட் என் அப்பாலாம் என் அம்மா எம்எட்லாம் முடிச்சு ஷி ஸ்டார்டட் டீச்சிங், ஷி பிகேம் an independent single, literally a single parent for such a long time on her own. என்னோட டேலண்ட்லாம் அதோட அவங்களோட கம்பேர் பண்ணால் என் அம்மா அப்பா கம்பேர் பண்ணால் ஒரு 10% தான். So the first thing I would do is, and my parents have brought me up to always stand, you know, I will not say this courage. பயம் கிடையாது. கரேஜ்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. என்னை பொறுத்த வரைக்கும் டு பி வெரி கிளியர் அண்ட் அசர்ட்டிவ். இந்த வாக்குலாம் என்ன தமிழில் என்ன சொல்லுவான்னு தெரியாது, அதுதான் என்னோடய தமிழ், அந்த மாதிரி தமிழ். நான் பட் ரொம்ப கிளியராக அசர்ட்டிவாக நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன வேணும்னு தெளிவாக இருப்பேன் நான். ஸோ அந்த கிளாரிட்டி எனக்கு என்ன வேணும்னு தெரியலன்னா என்ன வேண்டான்னு ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ that's all completely my parents' grooming. I've been very curious and I've experimented. So with my life and so yeah, I think that's where my strength comes from. It's not அந்த ஒரு அஷட்டு தைரியம்லாம் ஒன்றுமே கிடையாது எனக்கு. கிளாரிட்டி எனக்கு இப்போ சினிமா பண்ணோம், and also I'm a go getter. ஒரு வாட்டி கிளாரிட்டி வந்துட்டானா அவ்வளோதான். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் என்னோட பார்ட்னரை மீட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் டைம் அப்பா கடிச்சிட்டாப்பா, ஐ மேட் ஷோர் லைக் ஐ பர்சியூட் him in 24 hours. We were like, okay, we are dating. In 48 hours we decided we'll get married. So அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு, அது வேறு விஷயம். But till then I was also like a single person. So if I decide I want to do something, now I feel like I want to do films again. It is not easy. But if you're clear and you're focused, அது வரும் வாழ்க்கையில். கொஞ்சம் டைம் எடுக்கலாம், பட் வரும். அந்த நம்பிக்கை எனக்கு என் அம்மா அப்பா தந்திருக்காங்க, அந்த நம்பிக்கை எனக்கு தந்திருக்காங்க. எனக்கு என்னோட எஜுகேஷன் இருந்தது, ஸோ அதோட ஒரு கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாம். Yeah, but I think it's a combination of all of that. But again, நான் தான் சொல்கிறேன், I'm not saying that I'm speaking for everybody. Not everybody may be in this position to be able to say. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துக்கிறதுக்கோ இல்லாட்டி அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மோ ஸ்பேஸும் கிடையாது. அண்ட் நான் என் அம்மா அப்பாவை நிறைய கஷ்டமும் பட பார்த்துருக்கேன். In the sense that my father, both mother and father came from poor backgrounds. They were not very rich, but வளர்ந்தப்போ they got the right education, whatever கஷ்டப்பட்டு their parents got them educated and all of that. And அவங்க எப்போதும் நம்பிக்கை இருந்தது that if you get your kids educated, அவங்களோட they should be independent on their own. So I think that is the background which gives me the strength. ஸோ சினிமா ஆரம்ப காலத்தில் வரும்போது நோ சொல்ல தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி வந்திருக்கா, இல்லை ஆரம்பத்துலேருந்தே இது நோனா நோ தான்? ஒரு அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், சிலப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் அது இதுக்கு எப்படி நோ சொல்கிறது, சரி நான் பண்ணி தான் ஆகணும் போல் இருக்குது அப்படின்ன மாதிரி பண்ண வேண்டிய ரோல்ஸோ இல்லை ட்ரெஸ்அப் பண்ணுறதோ அந்த மாதிரி நடந்திருக்கா? No. For me it's never been the case. ஏன்னா see, அதுவும் again I'm saying, you know, it's a very personal experience. It's not a reflection of everybody else. எல்லாரோட ஜர்னியும் வேறு வேறையாக இருந்திருக்கு. And I know a lot of my male actor friends, female actor friends, male directors, female directors, எல்லாரோட ஜர்னி வேறு சினிமாவில். And it's a very difficult industry to survive. அதெல்லாம் ரொம்ப ஈஸின்னு சொல்ல. ஆனால் என்னை பொறுத்த வரையும் நான் ஒரு படம் பண்ணால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மற்ற படம் வரும். அண்ட் கதை கேட்டு டைரக்டரை இயக்குனரை மீட் பண்ணி எல்லாம் படம் சைன் பண்ணதுனால ஐ நோ வாட் ஐ எம் கெட்டிங் இன் டு. சிலப்போ தேர் வில் பி ஃபால் அவுட்ஸ். பட் ஐ பீன் வெரி கிளியர். நான் சொன்னேன், நான் எப்போதும் தெளிவாக இருந்ததுனால அந்த பிரச்சனை எனக்கு இருந்தது கிடையாது. ஸோ இப்போ நம்ம நோ சொல்கிறத பற்றிலாம் பேசும்போது எனக்கு உங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அண்ட் ஐ திங்க் அது கொஞ்சம் இன்ஹெரிட் பண்ணிக்கலாமோ அப்படின்னு கூட யோசிச்சிருக்கிறது என்னென்னா, you stood up for other women. ஸோ பல பெண்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டதும் நீங்கள் உங்களுக்கு அது நீங்கள் அதை பற்றி உங்களுக்கு நடந்திருக்கணும்னு இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும்னு இல்லை, பட் எம்பத்தட்டிக்காக ஓகே நான் அவங்களுக்காக குரல் கொடுக்க போகிறேன், அதோட கான்சிக்வன்சஸ் என்னவாக வேணால் இருக்கலாம், பட் எனக்கு அது பண்ணணும் அப்படின்ற அந்த முடிவு எப்படி எடுத்தீங்க? நான் இப்போ சொன்னேன் இல்லையா முன்னாடி, எனக்கு அது நான் முடிவுலாம் எடுத்தேன்னு இல்லை. ஐ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் அப் ஃபார் வாட் இஸ் ரைட். ஸோ தெர் இஸ் நத்திங். அது பெண் என்ன ஆண் இருந்தாலும் நான் ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் தெம். இஃப் இட் இஸ் சம்படி ஃப்ரம் சம் அதர் கண்ட்ரி ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் தெம். நீங்கள் சொன்னீங்க
என்ன வாய்ப்பு போகும்னு சொன்னீங்க, வாய்ப்பு போகும் வரும். அப்புறம் நான் இங்கே நடிக்கிறதுக்கு நான் சொன்னேன், நான் ஐ வில் கீப் ஆக்டிங் டில் தி எண்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ ஐ ஹாவ் அ லாங் லைஃப், ஐ ஹோப். எனக்கு ஒரு ஃபெய்த்தும் இருக்குது. என்னோடய இயக்குனர்லாம் எனக்கு நல்லாவே கேரக்டர் வந்திருக்கேன். நான் என்ன சினிமாலேருந்து வந்த ஆளே கிடையாது. ஆனாலும் எனக்கு கிடைச்ச கேரக்டர்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் வுட் ஜஸ்ட் யூனோ நானே ஐயோ நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு ஒரு ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம வேலை நம்ம நல்லா பண்ணால் இதெல்லாம் தாண்டி நமக்கு கட்டாயமாக வரும். நம்மளுக்கு வர வேண்டியது எப்பவும் கட்டாயமாக வரும். அதனால நம்ம சும்மா இருக்கிறதும் தப்பு தான். ஒரு விமன் லைக் அவங்களுக்கு எனக்கு இந்த இஷ்யூ ஒரு ஹராஸ்மெண்ட் கோ த்ரூ பண்ணவங்களோ ஏதோ ஒரு விக்டிம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்னா, சர்வைவர் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கள லிசன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அவங்கள கேட்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஏன் இதை இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் இதை இப்போ சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் இதை அப்போ சொல்லலை அப்படின்னு நிறைய கேள்விகள் மட்டுமே இன்னமும் அவங்கள நோக்கி வந்துட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அப்புறமா கூட வந்து சொல்லலாம். இந்த இந்த ஒரு இடத்துல மட்டும் நான் விக்டிம் யூஸ் பண்ணிக்கிறேன். விக்டிம் பிளேமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஷேமிங் அதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக சாதாரணமாக நடக்கிறதுனாலேயே பல பேரால் பல விஷயங்கள் வந்து சொல்ல முடியல. ஒருவேளை நம்மளோட இது இந்த டேமேஜிங்காக போயிடுமோ இல்லை அந்த மாதிரி நிறைய பயங்கள் தான் மறுபடியும் கிரியேட் ஆகுது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது கட்டாயமாக சொசைட்டி தான் சேஞ்ச் பண்ணணும். இது லாங் டேர்மில் தான் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது நம்ம இன்றைக்கி பேசுகிறோமே, இது 10 வருஷம் முன்னாடி நம்ம பேசவே இல்லை. கரெக்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹஸ் பிகான், right? But because it's been going for so many generations, எவ்வளோ ஜென்ரேஷன்ஸாக இது போயின்னு இருக்கு. So we have to change any of this, then we have to change our education system. We have to change how we work. So the first responsibility சொசைட்டியோட தான். சொசைட்டி கொண்டு வந்த ஒரு சூழ்நிலையை சொசைட்டி தான் அதை மாற்ற முடியும். ஸோ இது நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கும், ஆனால் அதுக்கு வேறு ஒரு சொல்யூஷனே கிடையாது. இப்போ நீங்கள் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இது வந்து இண்டஸ்ட்ரியில் நடக்கிறதுனால கொஞ்சம் ப்ளோன் அப்பாக தெரியுது, இல்லைனா இது எல்லா இடத்துலையும் இருக்குது. 100% எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ பவ்ரி தேவியாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம நிர்பயா கேஸ் இருக்கட்டும், லீகல் சிஸ்டமில் சேஞ்ச் வந்தது. அவங்க ரெக்கார்ட் பண்ணதுனால அவங்களோட தைரியம் நான் கம்மின்னு சொல்லலைன்னா, அவன் ரெக்கார்ட் பண்ணாலும் சொசைட்டி அதை ஏற்றெடுத்து எனக்கு இந்த சேஞ்ச் வேணும், எனக்கு இந்த இஷ்யூ, எனக்கு ஆர்ஜிக்கார கேஸ் எடுத்துக்கலாம், எந்த கேஸ் இருந்தாலும் நம்ம ஒரு சொசைட்டியாக நம்ம அதுக்கு போராடினா தான் அந்த சேஞ்ச் வரும். இப்போ ஐ பீன் கம்மிங் அண்ட் ஸ்டேயிங் இன் சென்னை ஃபார் த லாஸ்ட் 2-3 months ஐ பீன் கம்மிங் ஃபார் லைக் அ வீக் ஒரு ஸோ. நான் ஒரு எனக்கு இங்கே இருக்கிற ஒரு ஃப்ரீடம் எனக்கு டெல்லியில் இல்லை. ஸோ ஐ ஃபீல் வெரி ஃப்ரீ வாக்கிங் ஆன் த ரோட்ஸ் இங்கே. ஐ ஃபீல் சேஃப். நான் 9 மணி டான்ஸ் கிளாஸ் முடிச்சு நான் மாட்டு தனியாக வரேன். எனக்கு ஐ டோன்ட் ஈவன் திங்க் நான் 9 மணி ஆகிடுதா லேட் ஆகிடுதா அதெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை. ஸோ நம்ம சொசைட்டியை ஐ டோன்ட் நோ ஹவு சேஃப் சென்னை இஸ். ஐ ஃபெல்ட் வெரி சேஃப் ஹியர் கம்பேர்ட் டு டெல்லி. அகெயின் இது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டாட்ஸ் தான். நான் இங்கே எல்லாமே நல்லா இருக்குன்னு நான் சொல்ல. நம்ம ஒரு முடிவு எடுத்தால் தென் we will be able to change our lives. விமன் இன்னும் எவ்வளோ அவேர்னஸோடு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நான் சொன்ன மாதிரி சில இடங்களில் வந்து நம்மளை இல்ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னே நமக்கு தெரியல. ஒர்க் ஸ்பேஸாக இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். என்ன ஒரு பேசிக் அவேர்னஸோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? வே ஷுட் தே ட்ரா தேர் லைன்? இது கண்டிப்பாக சப்ஜெக்டிவ், பர்சன் டு பர்சன் மாறும். பட் நீங்கள் ஒரு டிப்பாக ஒன்று சொல்லணும். ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஷுட் ட்ரா த லைன். அண்ட் ஐ டோன்ட் திங்க் அந்த பவுண்டரி செட் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன். கட்டாயமாக இல்லை. ஏன் பவுண்டரி செட் பண்ணோம்? வை ஷுட் யூ செட் பவுண்டரிஸ்? The fact that you have to set boundaries is a function of what society asks you to do. என்னை பொறுத்த வரையும். ஸோ சொசைட்டி ஷுட் நாட் அலவ் யூ டு செட் பவுண்டரிஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். நம்ம பிறந்தப்போ பவுண்டரிஸோட பிறந்தோம் நம்ம. ஸோ அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஐ எம் அ மேஜர் ரவீந்திரநாத் டேகோர் ஃபேன். அண்ட் அவர் சொல்வார், நாட் ஜஸ்ட் ஹியூமன் பீங்ஸ், பிட்வீன் கண்ட்ரீஸ் ஆல்சோ ஹி சேஸ் நோ, லைக் தேர் ஷுட் பி நோ பார்டர்ஸ். ஸோ ஐ டோன்ட் திங்க் தேர் ஷுட் பி எனி பவுண்டரிஸ். ரெஸ்பான்சிபிலிட்டி எஸ். நீங்கள் மிஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஏதாவது இருக்கா? There will be lots of projects actually. There are also projects. ஒன்று ரெண்டு பற்றி சொல்லலாமா? இது டைம்னால இல்லைனா எனக்கே தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன் அப்படி? ஆனால் நான் அவ்வளோலாம் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். இல்லை அதான் சொல்கிறேன், எனக்கு கில்ட் ரிக்ரெட்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு இல்லை, பட் சும்மா ஒரு கான்வர்சேஷனலாக I've always felt that நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம், பண்ண முடியலன்னு அது சொல்லலாம் உங்களுக்கு. அது ஞாபகம் இருக்குது எனக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சமந்தா அண்ட் சூப்பர் டீலக்ஸ். I think I would have loved to do that character. நான் அந்த டைமில் இங்கே இருந்ததே கிடையாது. ஸோ I couldn't have even
எக்ஸ்பெக்டட் தட் அந்த கேரக்டர் எனக்கு வந்து அரண்யகாண்டத்தில் எனக்கு ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராமோட படங்கள்லாம் ரொம்ப ராம் அப்படியே அஞ்சலியை மட்டும் தான் காஸ்ட் பண்ணுவாங்க, சொல்லிட்டே போவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஐ லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் ஐ லைக் டு டூ விச் ஐ குட் நாட் டூ. நீங்கள் அங்காடி தெருவு ஃபார் இன்ஸ்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய கிடையாது. ஸோ வந்து இப்போ குயிக்காக the last segment of our conversation. லாஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டீங்களா? வந்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் தமிழில் பண்ண ரோல்ஸ், அந்த படம் பேர் சொன்ன உடனே உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்டாக இருந்தது? ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லை எங்கே ஸ்டக்கா, ஏதோ ஒன்று உங்களுக்கு வர மெமரி, அதை பற்றி நீங்கள் 100%. ஓகே. ஸோ அண்ட் எனக்கு ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட் உங்களை சொன்ன உடனே எனக்கு டக்கு ஞாபகம் வருது சத்தம் போடாதே தான். ஆமாம், ஏன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ ரொம்ப இன்டென்ஸாக இருந்ததுனால நான் ரொம்ப சின்ன வயசில் அந்த படம் பார்த்தேன். வாஸ் இன் மை ஸ்கூல், அந்த மாதிரி இருக்கும் போது நான் பார்த்தேன். நான் வந்து வயசுக்காக ஸ்கூலில், ஏன்னா அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா ஐ வாஸ் 23-24. ஸோ எனக்கு வந்து அப்போது இது இவங்க உமனாக என்ன கோத்ரூ பண்ணுறாங்க அதெல்லாம் தெரியாது. பட் அந்த இம்பேக்ட் வந்து எனக்கு இன்னும் அந்த உங்களுக்கு கை நடுங்கி அந்த டேபிளில் நீங்கள் வந்து இப்படி வச்சு அந்த காஃபி குடிக்கிற அந்த சீன், ஸ்டிச்சிங் பண்ண போகிற சீன், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அப்படியே பிக்சர் பர்ஃபெக்டாக ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த படத்தில் ஒரு ஃபேவரட் மெமரி இல்லைனா ஃபேவரட் சீன் அந்த மாதிரி? எனக்கு எல்லா படத்துலையும் ஐ கம்ப்ளீட்லி ஓவர் டு வசந்த் சார். அந்த இமேஜினேஷன் எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலி. ஏன்னா நான் ஐ வாஸ் ஆல்சோ லைக் வெரி லைக் ஐ வாஸ் அ கிட். ஐ டிட் நாட் நோ இந்த மாதிரிலாம் கையெல்லாம் நடுங்குமான்னு. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் அது அந்த படம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அதை பற்றி நான் படிக்க ஆரம்பிக்கப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி so many girls, or not just girls, post traumatic stress disorder ன்னு சொல்லுவாங்க இதை, PTSD. நிறைய பேர் ஆர்மியில் இருக்கிறவங்க, people go through stress disorders basically. இதை பற்றி அவர் சொல்லிச்சு. நம்மளுக்கு என்ன இதெல்லாம் பற்றி இப்போலாம் ரொம்ப யூடியூப்பில் PTSD, gut health இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே லைக் we didn't have YouTube, no, when you were in school you didn't have YouTube. And so I didn't understand இது. எனக்கு ஆக்சுவலி கேமரா வைக்கப்போலாம் இப்படி எனக்கு ஏன் கை இப்படி நடுங்கணும், நான் நேச்சுரலாக பண்ணுறேன்னா இப்படி நிச்சயமாக நடுமா, நம்ம when you don't experience it to replicate it honestly எனக்கு தெரியாது. ஸோ கம்ப்ளீட்லி அதோட கிரெடிட்லாம் நான் வசந்த் சார் தான் தருவேன். ஆனால் அதுலேயும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், சத்தியமாக கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரே ரூம் வேறு அந்த டைம் இல்லை, அது லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் த ஷூட். ஆனால் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது, there was a sequence அவள் பாத்ரூமில் போய் லாஸ்ட் ரெஸ்கியூ சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாத்ரூம் அண்ட் ஆல் வாஸ் லைக் அ செட் இன்சைட் அ ஹவுஸ். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு செட் போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த பாத்ரூம் அவங்க அந்த கம்மோடை அவங்க சிமெண்ட் போடல. நம்மளுக்கு தெரியுமா சிமெண்ட் போடலன்னு? அது மேலே அவருக்கும் தெரியாது, வசந்த் சாருக்கும் தெரியாது. there was just ஒரே ஒரு விண்டோ மாதிரி ஒரு சின்ன, அது மூலமாக தான் நான் பிருத்திவியோட கேரக்டரை கூப்பிட்டு நான் ரெஸ்கியூ அதுக்கு முன்னாடி சரி என்ன பண்ணோன்னு தெரியல. இத்தினூண்டு கேமரா இதுக்கு மேலே இருக்குது, இதுக்கு மேலே நம்ம என்ன தான் இன்னோவேஷன் பண்ண முடியும் ஆக்டிங்கில் யோசித்தேன். ரொம்ப தோணித்து. அது மேலே தட்ஸ் தேர் இன் த ஃபிலிம், இஃப் யூ see it, பொட்டார்னு கீழே வந்தது. he didn't cut it, but and I was also like வீந்தப்போ சடனாக ஒரு you have this thing and it was very small space. Somehow I did get like a small, அதோட சின்ன ஒரு இது went into my feet, but நானும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஒரு இதில் அஃப்கோர்ஸ் immediately after the shot was over they made sure I'm safe and all that, but that scene I say அது இங்கே தான் சென்னையில் தான் ஷூட் பண்ணோம் ஒரு வீட்டில். அது ஒன்று ஞாபகம் இருக்குது. Then there was a sequence with நிதினோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வேறு. ஆனால் வசந்த் சார் இஸ் a super experimental director. ஸோ அவர் சொல்லிட்டு கேமரா எப்போதும் ஆக்டர்ஸ்க்கு முன்னாடி போனாங்க, நீங்கள் இப்போ ஃபார் அ சேஞ்ச் கேமரா பின்னாடி போங்கன்னு சொன்னார். ஸோ வாட் ஹி டிட் வாஸ் ஹி மேட் அஸ் ரிஹர்ஸ். திஸ் இஸ் a very interesting one shot. இப்போ தான் இட்ஸ் become very common. I think இப்போ அடாலசன்ஸ்னு ஒரு சீரீஸ் வந்திருக்கு, தட்ஸ் ஆல் ஃபாலோயிங் த சேம் ஃபார்மேட். ஸோ கேமரா இஸ் ஹியர் அண்ட் தென் நிறைய 2-3 ரூம் இருக்குது. ஸோ யூ கைஸ் நீங்கள் அந்த சீனை முழுசாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் லைக் வி டுக் half a day to shoot that scene. ஏன்னா ரிஹர்ஸ் பண்ணி பட் ஐ ரியலி லைக் வேல்யூ தட் பிகாஸ் யூ ரியலி க்ரோ as an actor. நான் சத்தமாக பை த ஃபைனல் டேக் நான் நிஜமாவே நித்தினை பார்த்து பயந்து ஆரம்பிச்சுட்டு ஸோ அது நாங்கள் ஓடி போயிடலாம்ப்பா இங்கேருந்து. ஸோ யா ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங். யா அந்த கமோட்லேருந்து வீதப்போ ஸ்பெஷலி those are all very real emotions. ஐயோ இனிமே.
So yeah, and actually he created a room also like that. Now I will not, that's what I'm saying, I never take full credit. Ellame, I'm a director's actor. That room was really, a camera person also really worked very hard because இந்த மாதிரி ஒரு சின்ன அடுக்கம் இவ்வளோதான் நம்ம இப்போ இருக்கோமே, பார்க்குறவங்களாம் ரொம்ப பெருசுன்னு நினச்சிக்காதீங்க. Actually it's like this small space, you have to act and you have to create new things out of it. Camera person also has to find different angles to do it. It was completely a teamwork. So that's one film. ஆமாம் சத்தம் போடாது பார்த்துருக்காரு. He's seen it. It's one of his favorite films. அதில் அந்த ஒரு பாட்டும் ரொம்ப பேசிக்கிறேன் அதில் இன்னொன்று ஒரு பாட்டு இருக்கு which also he likes. ஓ அது இப்போ பட்டியல். There's one more song which became very popular. அழகு குட்டி செல்லம் இல்லை, இன்னும் ஒரு பாட்டு which is like shot in that very Chicago style shoot பண்ணிருக்காரு. Yeah, that's one of the favorite song of his. தவமாய் தவமிருது, your debut தமிழ் ஃபிலிம் இல்லையா? தவமாய் தவமிருது நம்ம சென்னையில் பண்ண மாண்டேஜ் ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப கொடுமையாக இருந்தது. ஏன்னா நல்ல சூடு அப்போது அதை ப்ரெக்னென்ட் வெளி வச்சுட்டு நான் பட்ட கஷ்டம். அது கூட நம்ம நிறைய என்ன சொன்னால் குரில்லா ஷூட்டிங்னு சொல்லுவோம். நம்ம சீக்ரெட்டாக லைக் யூ ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டாண்ட். அது அவ்வளோ நேச்சுரலாக இருக்கிறதுனால தவிச்சு போயிட்டப்பா அந்த வெயிலில். இப்போவும் அதுதான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் எனக்கு இன்னொன்று ஒன்று ஞாபகம் இருக்கு. ஐ பிகேம் வெரி க்ளோஸ் டு ஷரண்யா மேம் டியூரிங் தட் டைம். வெரி க்ளோஸ் டு ஷரண்யா மேம். ஏன்னா நம்ம நிறைய மாதம் அங்கே ஷூட் பண்ணோம். அது காரைக்குடியில் நிறைய இருந்தோம். அவங்க என் ரூம் பக்கத்தில் தான் இருந்தாங்க. ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹேவிங் பில்ட் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப். சேரன் சரோட ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும் போதே கெஸ் பண்ணீங்களா இது வந்து திஸ் இஸ் நாட் அ நார்மல் ஃபிலிம், இது வந்து திஸ் இஸ் கோனா ஜஸ்ட் ஸ்டாண்ட் அவுட்? இல்லை கட்டாயமாக கிடையாது. ஆக்சுவலி நேர் ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் எனக்கு சேரன் சார் வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொன்னப்போ நான் சொன்னேன் ஒன்றுமே இல்லையே கதையில். ஆக்சுவலி ஒரு அப்பா யூனோ ஹீஸ் ட்ரைங் டு பிரிங் அப் ஹிஸ் சில்ட்ரன். நான் அப்போ கேட்டேன் என்னையா அது கதையும் ஒன்றுமே இருக்கிற மாதிரி இல்லை. ஆனால் என்னமோ இவர் சம்திங் அபவுட் சேரன் சார் when I spoke to him, அவர் கொஞ்சம் ஒரு இன்டென்சிட்டியும் டெப்த்தோடு பேசுவார். அவர் சும்மா அப்படியே வளரான்னு பேச மாட்டார். அது பாட்டு பார்க்கலாமே. சரி அப்போ லுக் டெஸ்ட்லாம் பண்ணார், சாரிலாம் பண்ணார். ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது அந்த லுக் டெஸ்ட்லாம். அண்ட் அதுக்கப்புறம் we did one photo shoot with வெங்கட். அப்போதைக்கும் எனக்கு I had not decided I'll do this film. என்ன எனக்கு புரியவே மாட்டேங்கிறது, இந்த கதையே புரிய மாட்டேங்கிறது. ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் இஃப் யூ லுக் அட் த ஸ்டோரி, ஒரு 3 ஆக்ட் இருக்கிற ஒரு ஃபிலிமாக இருந்தாலும் இட் இஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஃபிலிம். என்ன தைரியம் பாரு, படம் வந்து ஒரு படம் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ மலையாளத்தில் சினிமா பற்றி நான் படித்தது கிடையாது, ஒன்றும் கிடையாது. நிறைய சினிமா பார்ப்பேன். ஐ லவ் வாட்சிங் ஃபிலிம்ஸ். சினிமா பார்க்குறதும் புக்கு படிக்கிறதும் என்னோடய வேலை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாஸ் டைம் இப்போவும். ஆனால் சினிமா பற்றி டெக்னிக்கலாகவும் அதை பற்றிலாம் ஒன்றும் எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது, ஃபோட்டோகிராஃபர் வெங்கட் இருக்கார். நம்ம இப்போவும் ஐ திங்க் ஹீஸ் அரவுண்ட் அண்ட் he said that let's do a proper like a photo shoot for the film. And அப்போ எனக்கு சடனாக என்னமோ it was not about the story. அவரோட க்ரியேட்டிவ் ஏஸ்தட்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க எப்படி ஒரு ஃப்ரேமை விற்கிறாங்க, அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்க பார்க்குற விதம் என்னது, அது வச்சு தான் அந்த ஒரு தைரியத்தில் தான் படம் பண்ணேன். படம் சைன் பண்ணிவிட்டு 2 குழந்தை இதெல்லாம் ஐயோ ஆயிருக்கு. இப்போது ஞாபகம் இருக்குது, இந்த சென்னையில் அந்த இங்கே ஓடி வந்துட்டு சென்னையில் வந்து ஷீ டெலிவர்ஸ் த ஃபர்ஸ்ட் பேபி. அந்த ஹாஸ்பிட்டலில் ஆக்சுவலி புதுசாக அப்போது ஒரு வந்த குழந்தை. எனக்கு அது பிடிக்கும் தெரியாது. 20 வயசில் 21 வயசில் எப்படிப்பா நம்மளுக்கு. இப்போது ஐ எம் வெரி ஸ்கேர் ஆஃப் ஹோல்டிங் நியூ பார்ன் பேபிஸ் பிகாஸ் தேர் ஸோ லைக் எதாவது பண்ணால் அவங்க நெக்கு இதெல்லாம் எஃபெக்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஃபார் மீ இட் வாஸ் எல்லாமே நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எல்லாமே அந்த குழந்தையோட நிறைய பேசுவோம் முன்னாடி ஷார்ட்டுக்கு முன்னாடி கரெக்டாக கேமராவில் வந்து முன்னாடி வந்து அழு. ஸோ for me it was a very new experience. I had no idea தமிழ் மார்க்கெட்டில் ஓடுமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் எடிட் டேபிளில் ஃபர்ஸ்ட் டைம் he had the confidence. I sat on the edit of that film. நிறைய கற்றுண்டேன் அந்த படத்தில். இப்போது ஞாபகம் இருக்குது, அந்த எடிட் டேபிளில் நான் பண்ண நிறைய கண்டினியூட்டிலாம் ரொம்ப மோசமாக பண்ணி நான் ஐயோ. அவங்க எடிட்டில் நீங்கள் எடிட் ரூமில் போனால் ரொம்ப ஒரு இட்ஸ் அ பெஸ்ட் டைம் டு வாட்ச் அ ஃபில்ம். எடிட்டிங் ரூமில் அவங்க இருக்கிற கமெண்ட் போடுவாங்க பாருங்கள். தியேட்டரில் கூட அந்த கமெண்ட்லாம் வராது. நான் அப்போ தான் ஐயோ நான் நடிக்கவே இல்லையே, நான் அசிங்கமாக நடிச்சிருக்கேனே. அப்போ தான் நான் ஆக்சுவலி நிறைய நடிப்பு கற்றுண்டேன் அந்த படத்தோட எடிட் டேபிளில்.
and they were also very nice to actually include me in that. நார்மலாக ஆக்டர்ஸ்லாம் எடிட்டேபிள்லாம் விட மாட்டாங்க. சரி, அவர் ரொமான்டிக்கா இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க 30 இயர்ஸில் என்ன ரொமான்ஸ் அப்படி சொல்லிட்டீங்க, அவர் எப்படி ரொமான்டிக்கா? சூப்பர் ரொமான்டிக். நான் பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் எஃபெக்ஷன்லாம் பிலீவே பண்ண மாட்டேன்னு சொன்னேன் ஒரு காலத்தில். ஆனால் அதெல்லாம் சொல்லி கொடுத்தது அவர் தான். வெரி ரொமான்டிக். இட்ஸ் லைக் a two-way process. சேம் ஏஜ் தானா? Yeah, we are same age. We love each other's company. Now, if I have any regret in life, it's that why did you come at, like, I wish நீங்க டீனேஜ்லாம் வந்தால் இன்னும் கொஞ்சம் you would have had more fun. So yeah, it's a great relationship, touch wood, because நம்ம சேம் நான் சொல்லவே மாட்டேன். ரொம்ப வித்தியாசம். அவர் குஜராத்தி, நான் தமிழ். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வித்தியாசம் தான். ஆனால் அந்த டைவர்சிட்டியில் வர ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, இட்ஸ் லைக் அமேசிங். மிருகம், வெரி டிஃபிகல்ட் ஃபிலிம். ஐ திங்க் தேர் வாஸ் திஸ் சாங் விச் ஐ ஹேட் டு ஷூட் வேர் ஐ டு செட்யூஸ் ஆதி. சுத்தமாக எப்படி பண்ணோன்னு தெரியவே தெரியாது. அண்ட் அந்த படம் நான் கட்டாயமாக ஐ கேன் கம்ப்ளீட்லி கிவ் இட் டு த சினிமாட்டோகிராஃபர் அண்ட் தி ஆக்டர். ஆதியோட ஃபர்ஸ்ட் படம் அப்போ. அண்ட் இட் வாஸ் மை 5th or 4th in தமிழ். வெரி ஸ்போர்ட்டிவ் பாய், பாவம். ஐ திங்க் தட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அப்போ வரைக்கும் படம்லாம் ரொம்ப அமுங்கி, ஈவன் மலையாளம்லாம் ரொமான்ஸே ஒரு 100 அடி தூரத்துலலாம் இப்போ தான் கொஞ்சம்லாம் கிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஐ ஹாவ் டன் கிஸ்ஸிங் சீக்வன்சஸ், ஐ திங்க். No, I have not done ever. ஒரு சின்ன இன்டிமேட் சீன் தான் ஐ திங்க் பட்டியல் நானும் ஆரியா. அதுவும் ஒரு அப்படியே வந்து போயிட்டு அந்த மாதிரி தான். தமிழ்லையும் நம்ம அந்த மாதிரி தான் பண்ணோம். ஸோ இட்ஸ் நாட் so much about doing intimacy or anything like that. I'm completely okay with it. I think அதை டிட்டிலேட் பண்ணாமல் இருக்கணும். எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரக்டர்ஸ்க்கு அவசியமாக இருக்கணும். இப்போ you're not married. No, you're not married. You have had a boyfriend. Have had a boyfriend. I have had a boyfriend. So physical intimacy is part of a relationship. நான் இப்போ தாராவா ப்ளே பண்ணோன்னா உங்களோட ex-boyfriend have சொல்லிட்டேனா? அப்பா very nice. So if I have to like portray Tara's character, physical intimacy கொஞ்சமாவது அட்லீஸ்ட் இருக்கதான் இருக்கும். ஸோ யூ கான்ட் லைக் ஃபார் த சேக் ஆஃப் இட். பட் நிறைய பேர் டிட்டிலேட் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு ஸோ இட் ஹேஸ் டு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி, இஸ் பி பார்ட் ஆஃப் த கேரக்டர். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எனக்கு அகெயின் நான் சொல்கிறேன், இது ஒரு இயக்குனரோட மீடியம். நான் எவ்வளோ ரெடியாக இருந்தாலும் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். men have more inhibitions than us on set, I feel, because they like whether, I mean, that's what my experience is. Even with Adi, when I was doing that song, I remember Adi was like, நான் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இட்ஸ் பிகம்ஸ் வெரி ஈஸி வித் இன்டிமி. ஐ நெவர் ஒர்க் வித் தெம். பட் அவன் கட்டிக்கிடுச்சே இங்கே படிக்கலாமா அங்கே படிக்கலாமா, பட் பண்ணச்சே you should feel that a husband is hugging a wife. Right? You cannot feel like new actor is acting with Padma Priya, so they cannot like அதெல்லாம் பார்த்தோன்னா அப்புறம் அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ ஐ திங்க் தோஸ் ஐ ஹவ் நெவர் ஒர்க் வித் தெம். இட் பி இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் அண்ட் சி ஹவு தே மேக் ஜாப்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் ஈஸியர். ஸோ படங்களில் உங்களை டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் பார்த்துருக்கோம். பட் த பர்சன் பத்மபிரியா த பர்சனை வந்து இப்போதான் வந்து ஒரு கேட்சப் பண்ணுறது. தாரா யாருன்னு இப்போதைக்கு நான் புரியல, ஆனால் சரி கொஞ்சம் என்ன புரிஞ்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் தேட். நிறைய விஷயங்கள் உங்களோட பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ ரியலி லவ் திஸ் கான்வர்சேஷன். Thank you so much. CSE கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27 SAT எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. CSE MCR Pure Cotton Club formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer.